மாத்திரையிலிருந்து சூரியவெவ நோக்கி பயணித்த பஸ்ஸும் தங்காலை நோக்கி பயணித்த டிப்பருமே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் ஹம்மாந்தோட்டை பெருகம பிரதான வீதியில் ஹம்மாந்தோட்டை நீர்ப்பாசன கால்வாயில் லாரி ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதன்போது லாரியில் பயணித்த மூவர் சிறு காயங்களுடன் அப்பகுதி மக்களினால் மீட்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த வருடத்தில் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் வீதி விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது. கவன ஈனத்துடன் வாகனம் செலுத்துதல், அதிக வேகம், வீதிகள் குன்றும் குழியுமாக காணப்படுதல் உள்ளிட்ட காரணங்களினால் அதிகளவில் வீதி விபத்துக்கள் பதிவாவதாக சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்தார். இதேவேளை வீதி விபத்துக்களினால் வருடாந்தம் சுமார் 8,000 பேர் அங்கவீனம் அடைவதாகவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன மேலும் தெரிவித்தார்.